My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய முதல் சுற்று மீண்டும் ஒரு முறை எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத சந்திக்கிறது. இப்போ ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து ஒரு ரீசெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத. இந்த எக்ஸ்டென்ஷன் நிறைய மாணவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத அல்லது எதிர்பார்க்காத தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கு. பட் ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. டேட் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்த டேட் 6ஆம் தேதி நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 6th அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நமக்கு பாருங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா யூஜி எம்சிசினுடைய யூஜி ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுனால அதை பேஸ் பண்ணி இவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி லாக் பண்ண மாணவர்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போ வந்து அன்லாக்டாக மாறி இருக்கு. இஃப் யூ விஷ் யூ கேன் சேஞ்ச் த சாய்ஸ் ஃபில்லிங். ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் எதுவும் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி லாக்ட் ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரிசல்ட்டை நான் காமிச்சிடுறேன். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கு. 12ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும். சீட் ப்ராசஸிங் 13ஆம் தேதி, ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அகைன் டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆகிற 14th 22nd வரைக்கும் நமக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க காலேஜில் போய் சேர்றதுக்கு. 22ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணணும். இப்போ ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யூ ஹாவ் எனஃப் டைம் டு டிசைட் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச காலேஜில் சேரலாமா, தமிழ்நாட்டில் கிடைச்ச காலேஜில் சேரலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு போதுமான நாட்கள் உங்களுக்கு கைவசம் இருக்குது. நல்லா யோசித்து டிசைட் பண்ணி நீங்கள் சேரலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலில் அவங்க ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 9ஆம் தேதி இல்லைங்களா, ஆகஸ்ட் 9th தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஆகஸ்ட் 9th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 9th 18th of ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணணும். தமிழ்நாடு எப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 14ஆம் தேதி தான். இப்போ தமிழ்நாடு வந்து 14ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 14ஆம் தேதிக்கு அப்புறம் 14, 15, 16, 17, 18ன்னு சொல்லி ஒரு 5 நாள் டைம் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச காலேஜில் சேரணுமா அல்லது தமிழ்நாட்டில் கிடைச்ச காலேஜில் சேரலாமா அப்படின்னு. இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறேன். உங்ககிட்ட நல்ல மார்க் இருக்குது, யூ ஹவ் குட் ஸ்கோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான மார்க் வச்சிருக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்கள் மூலமாக உங்களுடைய ஆக்டிவிட்டி மூலமாக இன்னொரு மாணவருக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எம்எம்சி கிடைக்குது, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்லேயும் அதே எம்எம்சி கிடைக்குது அப்படின்னா அந்த சீட்டை ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எடு. உங்களுடைய ட்ரீம் காலேஜ் எதுவோ அது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இதன் மூலமாக இப்படி ஒரு 100 பேர் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு 100 மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில். இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, பிடிஎஸ் வரைக்கும் அப்டேடியே கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நிறைய மாணவருடைய வாழ்க்கையில் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும், ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க, யூ ஹேவ் த ரைட் டு சூஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் இருக்குது. ஆனால் அந்த காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே இது பொருந்தும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு XRY மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது ஆல் இண்டியாவில் வரக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஆர் வில்லிங், நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்படி நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தமிழக மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு புரியுது, நீங்கள்லாம் நிறைய விஷயங்களை வந்து பயங்கரமாக கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்குறேன். பட் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு பிடிக்காத, எதிர்பார்க்காத, வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஸோ போன வருஷம்லாம் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் கேஸ் மேலே கேஸ் எழுதிட்டே போச்சு. இந்த வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஒரு டென்ஷனை கொண்டு வராங்க.
எல்லா கவுன்சிலிங்கும் ஸ்மூத்தாக போகும்போது மெடிக்கல் கவுன்சிலிங்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு கல்வியாளராக என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.